பலர்கிட்ட மதி மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்சது தப்பு தான். உங்கள நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. தயவு செய்து என்கிட்ட பேசுங்க. பேசாம இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மன்னிப்பு கேட்குறாங்க. அது கேட்ட மலருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தடுமாறுறாங்க. அப்போ அவங்க மாமியார் கண்ணை காட்டுறதால மலர் கை எடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால் மதி அழுதுட்டுருக்காங்க. இதை பார்த்த பாக்கியராஜ் மலருக்கு எவ்வளோ புத்திமதி சொல்கிறாரு. ஆனால் மலர் விடாப்படியே என்னால் முடியாது. உங்கள் அம்மாவை மீறி நான் எதுவும் செய்ய முடியாதுங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் பாக்கியராஜும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, மதி எப்பவும் போல் கிளம்பி போகிறாங்க காலேஜுக்கு. அங்கே போகும்போது கரெக்டாக காலேஜில் இந்த மாதிரி மதியோட பேரை நீக்கியிருக்காங்க. இந்த மாதிரி மதியோட வேலையும் அவங்கள வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பர்மனன்ட் ஜாப்பையும் அவங்க கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மதி தவிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த சக ஆசிரியர்கள் எல்லாருமே கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. மேனேஜ்மெண்ட் இப்படிலாம் பண்ணி வைக்கக்கூடாது. மதிக்காக நம்ம எல்லாரும் அவங்க கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மாணவர்களும் முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி மதி மேம்காக நம்ம கண்டிப்பாக எல்லாருமே கை கோர்த்து நிற்கணும். நம்ம மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. யாரை கேட்டு இப்படிலாம் பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. இதனால் மதிக்கு எல்லாரும் ஆர்டர் சொல்கிறாங்க, நாங்கள் இருக்க மேம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டுருக்காங்க. எந்த சூழ்நிலை இங்கே இந்த மாதிரி எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கே வர வைக்கிறாங்க. போலீஸ் பார்க்குறாங்க, மதிக்காக அவ்வளோ ஸ்டூடெண்ட்டும் அவ்வளோ மிஸ்ஸும் டீச்சர்ஸ் எல்லாருமே போராட்டம் நடத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு ஒன்றும் புரியல நம்ம சுரேஷ்க்கு ஒன்றும் புரியாமல், இங்கே பாருங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்க, எதுவும் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மதி அங்கே நிற்கிறாங்க. மதியை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம சுரேஷுக்கு. இவன் நல்லா வேலை செய்வாள், இவளுக்கு எதுக்காக இந்த மாதிரி நிற்கிருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கரெக்டாக சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க மாமா. இந்த மாதிரி தங்கராஜ் ஃபோன் பண்ணுறாரு. என்ன ஆச்சு சுரேஷ் அங்கே அப்படின்னா, மாமா எனக்கு ஒன்றுமே புரியல, மதி ரொம்ப நல்லா வேலை செய்வா, நைட்டும் பகலும் வேலைக்காக ரொம்ப உழைப்பா, வீட்டில் கூட அப்படி தான் பண்ணிகிட்ருக்கா, அதான் எனக்கே தெரியுமே, ஆனால் அவளை வேலையை விட்டு எப்படி மாமா நிற்கிறாங்க அப்படின்னோடனே, நீங்கள் கவலைப்படாத மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னோடனே, அதெல்லாம் அப்படி தான், மதியை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை இருக்காது, நீயும் மதியம் சந்தோஷமாக குடும்பம் நடத்துங்க அப்படின்னோடனே அப்படி யோசிச்சுட்டு ஃபோனை வச்சிடறாரு. இங்கே பயங்கரமாக போராட்டம் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க, மதிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சுரேஷ் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. அடுத்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக தங்கராஜ் அங்கே வராரு. இங்கே தங்கராஜ் என்னாச்சுமா, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நீ எதுக்கு அங்கே இருக்கணும், சுரேஷ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ மதிய அப்படின்றாரு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, மதியம் போக வேண்டாம், வீட்டுக்கு இங்கேயே இருக்கட்டும், என்ன மாப்பிள்ள சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் மாமா, இவ்வளோ பேர் மதிக்காக இறங்கி நின்று இவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்க, அதனால் மதி மறுபடியும் வேலை கண்டிப்பாக மதிக்க கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிற மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்ன நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, மாமா ப்ளீஸ் மாமா விட்டுருங்க, இது வேறு மாதிரி இஷ்யூவாக இருக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே என்னால் பண்ண முடியாது, அதனால் மதிக்காக கூட நிற்கிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மதி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. சுரேஷா இது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. இங்கே என்ன பண்ணுறாங்க, போராட்டம் நடத்தி ஒரு பக்கம் இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, பிரின்ஸிபல் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி மதியக்கு மறுபடியும் நாங்கள் வேலையில் சேர்த்துக்கிறோம், அதே மாதிரி பர்மனெண்ட் பண்ணுறதா இருந்தது, நாங்கள் பர்மனெண்ட் பண்ணுறோம், நீங்கள் எல்லோரும் போராட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் செம்ம டென்ஷனாக போகிறாரு. சாரி தங்கராஜ் சார், எனக்கு வேறு வழி தெரியல, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அது மட்டும் கிடையாது, கூட இந்த மாதிரி கூட இருக்க ஆசிரியர்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார், அவங்க நல்ல மிஸ்ஸு, அவங்க நல்ல மேடம், அவங்க நல்லா சூப்பராக டீச் பண்ணுவாங்க, அவங்கள நாங்கள் இப்படி பண்ணது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, உங்களால் தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் கேட்ட தங்கராஜ் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. வீட்டுக்கு நேராக வராரு. வந்தோடனே செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காரு. உன்னையும் ரேவதி கேட்குறாங்க, என்னாச்சுங்க அப்படின்னோடனே, எனக்கு எல்லாரும் பண்ணது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த சுரேஷ் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக சுரேஷை பற்றி செம்ம டென்ஷனாக இருக்கார். அவர் மேலே கோபமாக இருக்கார்.